மயிலாடுதுறை அருகே அதிக வருவாயை ஈட்ட எங்களது ஊராட்சிக்கு தனி டாஸ்மாக் கடையை அமைத்து தர வேண்டும் என மதுப்பிரியர் மக்களுடன் முதல்வர் முகாமில் மாவட்ட ஆட்சியருக்கு மனு எழுதி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பட்டமங்கலம், ஆனைமேலரகம், மறையூர், மூவலூர், சித்தர்காடு ஆகிய கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கி மக்களுடன் முதல்வர் முகாம் இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் மனுக்கள் வழங்கினர். அப்போது மூவலூர் கிராமத்தைச் சேர்ந்த குமரகுருபன் என்பவர் மூவலூர் ஊராட்சிக்கு என தனியாக மதுக்கடை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளார். தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் உரிய ஆலோசனை செய்யப்படும் என மனு அளித்த மது பிரியர்களுக்கு தெரிவித்து அனுப்பி வைத்தனர். பின்னர் பேசிய மனுதாரர் அருகே மாப்படுகை ஊராட்சியில் உள்ள மதுபான கடையில் அதிக விலைக்கு மது விற்பனை செய்வதாகவும் தங்கள் ஊராட்சிக்கு என தனி மதுக்கடை அமைத்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் அருகே உள்ள மதுபான கடை காவிரி கரையின் ஓரம் இருப்பதால் ஆற்றில் தவறி விழுந்து மதுப்பிரியர்கள் இறக்கக்கூடும் சூழல் இருப்பதாகவும் கூறினார். மேலும் தங்கள் பகுதி அதிக வருவாய் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு மணமகள் மன்றமாவது அமைத்து தர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தது அப்பகுதியில் உள்ள அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. ஐயா, நான் ஒரு மது விரும்பி எனக்கு மது குடிக்கிற பழக்கம் உண்டு. மூலூர் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு மாப்படு பஞ்சாயத்தில் கடை வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன போனால் அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறாங்க. சாதத்தை ஊற்றுறது, கட்டிங் வந்து 80 ரூபா வச்சுருக்காங்க. பில்லு கொடுக்குறதுல ஒன்றும் கொடுக்குறதில்ல. எங்கள் மூலூர் பஞ்சாயத்து ஒரு கடை வேணும் ஐயா. கடை வேணும்னா எப்படின்னா, மூலூர் பஞ்சாயத்தில் ஒரு கடை எங்களுக்கு வேணும். எங்கள் ஊர் சித்தர்காடு, மயிலாடுதுறை, மல்லியம், மாப்படுகை, சோழம்பேட்டை எல்லா பஞ்சாயத்தில் உள்ள காய்ச்சி அங்கே போய் குமியுதுங்க. இங்கே போய் மாப்படுகையில் பஞ்சாயத்துக்கு போகுது. அந்த பஞ்சாயத்தில் அவங்க நல்லா இருக்காங்க. எங்கள் பஞ்சாயத்தில் ஏதாவது லைட்டு இல்லை கேட்டால் எங்கள் பஞ்சாயத்து வருமானம் இல்லைங்கிறாரு. பஞ்சாயத்தில் ஒரு கடை கட்டி கொடுங்க. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.